தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாக்கூர் எம்பி நியமிக்கப்பட்டிருக்கிறார். நியமிக்கப்பட்ட உடனே சொல்லியிருக்காரு, இனி தகுந்த பதிலடி கொடுக்கப்படும், யாரெல்லாம் காங்கிரஸை பத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஏற்கனவே அவர் தேர்தல் நேரத்தில் கூட்டணி திமுகவோடு உடன்பாடு இல்லாமல் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சார். இப்போ பதவி ஏற்றிருக்கிறார். மொத்தமாவே புது டீமா மாறி இருக்கு. இப்போ ராஜ்யசபா எம்பியாக பிரவீன் சக்கரவர்த்தியும் போயிருக்காரு. இனி தமிழகத்தின் காங்கிரஸோடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்க போகிறது? இந்த செய்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திமுகவின் கொத்தடிமையாக இருந்த காங்கிரஸ் தான் அடிமை இல்லைன்னு வெளியில வந்திருக்கு. அவ்வளவுதான். அதாவது செல்வ பெருந்தகைக்கு முன்னால் உள்ள தலைவர்கள் எல்லாருமே திமுகவினுடைய கொத்தடிமை. அதில் சந்தேகம் கிடையாது. இவங்க மட்டும் இல்லை, காங்கிரஸினுடைய எல்லா தலைவர்களும், அதாவது காங்கிரஸ் மாநில காங்கிரஸ், பிரதேச காங்கிரஸ் அப்படி வச்சுக்கோங்க, அதனுடைய எந்த தலைவர்களும் கட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. மேலேருந்து அப்பாயின்மெண்ட். மேலேருந்து காங்கிரஸ் யாரை அப்பாயின்ட் பண்ணோம்னா, கூட்டணி கட்சி யாரை சொல்லுகிறார்களோ அவங்கள அப்பாயின்ட். கருணாநிதி யாரை சொல்றாரு, ஸ்டாலின் யாரை சொல்றாரு, ஜெயலலிதா அந்த காலத்துல ஜெயலலிதா யாரை சொல்றாங்க, அப்படிதான் அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு விஜய் யாரை சொல்லுகிறார்களோ அவரே அப்பாயின்மெண்ட் இருக்கு. அவ்வளவுதான். இது மாணிக் தாக்கூர் கொஞ்சம் நெருக்கமா இருந்தாரு, இது பண்ணாரு, விஜயே சொல்லியிருக்க மாட்டார், இப்படி 1000 சொன்னாலும் உறவுகள் அவங்க யாரு கூட இருக்கணும்னு பார்த்து தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி மாணிக் தாக்கூருக்கு ஏற்கனவே அவர் மதுரையில் அவருடைய யாருக்கு சீட்டு கேட்டார், மாமனாருக்கு சீட்டு கேட்டார். அமைச்சர்கள் கூட சண்டை, திமுக அமைச்சர்களுக்கும் அவருக்கு ஒத்து போகல. அதனால அது பெருசாகி அது அப்போ மாணிக் தாக்கூர், நம்ம திருச்சி வேலுச்சாமி, பிரவீன் சக்கரவர்த்தி, ஒரு டீம் இந்த திமுகவை வெறுக்கிற டீம் ஒன்றும் உள்ள உருவாச்சு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, செல்வ பெருந்தகை வந்த பிறகு நான் நேரடியாக உண்மையாக என்னுடைய பார்வையை அப்படியே சொல்லணுமானால், செல்வ பெருந்தகை தன்னுடைய ஜாதி என்பதை பல இடத்துல உபயோகம் பண்ணார். அண்ணாமலைக்கு தப்பல நீங்க பேசினதை பார்க்கலாம். இங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல நம்ம இதை ஏறி திறந்து விடலைங்கிறதுக்கு தன்னை கூப்பிடலங்கிறத சொல்லி அவர் பேசினதை பார்க்கலாம். இதுல இப்படி நிறைய விஷயத்துல, கோயில் கும்பாபிஷேகத்துல கூட அவரை கூப்பிடல. ஆகையினால பல விஷயத்துல அதை மட்டுமே முன்னிலை வைத்து, அதாவது செல்வ பெருந்தகைங்கிற ஆளுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் கூட பண்ண தெரியல. அப்படி பேசுறாரு ராகுல் காந்தி. அதை தப்பு தப்பா ஒரு ஆள் பேசணும்னா தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு ஏதாவது அவார்டு கொடுக்கணும்னா அது செல்வ பெருந்தகைக்கு தான் கொடுக்கும். அதனால என்ன ஆச்சு, எல்லாத்துக்கும் அந்த கார்டை யூஸ் பண்ணி மற்றவர்களை அவங்க கட்சிக்குள்ளேயே மற்றவர்களை அவர் இது பண்ண ஆரம்பிக்கும் போது, அதுக்கும் திமுக சப்போர்ட் இருந்தபோது இவர்களுடைய கோபம் என்பது திமுக மீதும் திரும்பினதாக நான் பார்க்கிறேன். இது கொஞ்சம் இந்த அளவுக்கு வேற யாரும் வெளிப்படையா சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா நமக்கும் காங்கிரஸ் கட்சியில நெருக்கமான நண்பர்கள் இருக்கிறார்கள். 1-2 பேர் சொல்லியிருக்காங்க, என்னங்க ஜாதி கட்சியா போச்சு அதுங்கிறதே சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க, சமீபத்துல அவர் கல்யாணம், செல்வ பெருந்தகை வீட்டு கல்யாணம் நடந்ததை பார்த்துருப்பீங்க. தெய்வ ஆசீர்வாதத்தால் நடந்த கல்யாணம்ங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ என்னதான் இருந்தாலும் அதுல ஒரு பிரிக்கிங் இருந்து கொண்டே இருந்தது இவங்களுக்கு. செல்வ பெருந்தகை ஒரு தனக்கான ஒரு ஆளே தவிர கட்சிக்கான ஆள் இல்லை. அதுவும் தெரியும். அவர் ஒன்றும் புதுசா ஒன்றும் காங்கிரஸ்லயே பிறந்து காங்கிரஸ்லயே வந்த ஆள் இல்லை. பல கட்சிகளை மாறிதான் வந்திருக்காரு. ஆகையினால காங்கிரஸ் அவர்கிட்டேருந்து வெளியில வரணும்னு விரும்புது. அவர் திமுக கொத்தடிமையாகவே மாறிவிட்டார். ஒரு பிரிவில் ராகுல் வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கும் எவாஞ்சலிக்கல் கனெக்ஷன் இருக்கான இருக்கு. ஜோசப் விஜய் வந்தால் இங்க உள்ள கிறிஸ்தவர் ஓட்டு வரும், ஜோசப் விஜய் வந்தால் கேரளாவில் உள்ள கிறிஸ்தவர் ஓட்டு வரும். ஆகையினால எல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவர்கள் ஜோசப் விஜய் பக்கம் போகிறார்கள்.
இவ்வளவுதான். இப்ப மாணிக் தாக்கூர் நேரடியா சொல்றாரு, இனிமே நான் சவால் விடுறேன், நாங்க எங்களை ஏதாவது சொன்னா நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், இது மாணிக் தாக்கூருக்கு இந்த தைரியம், இந்த தைரியமான பேச்சு எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்க எத்தனை வருஷமா அதே தொகுதியில இருந்து எத்தனை வருஷமா ஜெயிச்சுட்டு இருக்கீங்க? எத்தனை தடவை உங்களுக்கு திமுக உதவி பண்ணிருக்கு? உதவி பண்ணாம ஜெயிச்சிங்களா? நேற்று வரைக்கும் இதே வார்த்தையை பேசுறதுக்கு காங்கிரஸ் உங்களுக்கு எங்களை பேசினால் தாக்குவோம்னு சொன்னீங்களே, நேற்று வரைக்கும் காங்கிரஸ் உங்களை கொத்தடிமையா தானே வச்சிருந்தது. ஏன் அது வரைக்கும் அந்த தைரியம் வரல? இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு விஜய்னு ஒரு கட்சி வந்துட்டு, இல்லைன்னா இவர் ஒன்றும் தைரியசாலி இல்லை கிடையாது. தைரியமா இவர் திமுக எதிர்க்கிறாருலாம் சொல்ல முடியாது. இல்ல மேலிடத்து ஹைகமாண்டு கிட்டே இருந்தும் ஒரு ஏதோ சிக்னல் வந்திருக்குமா? 57 வருஷம் இவங்க கூடயே நம்ம டிராவல் பண்ணிட்டோம், திடீர்னு வெளில வந்த வேகத்துக்கு இந்த 57 வருஷத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்லலாங்கிற தைரியத்தை மேலிடம் கொடுக்க முடியும்? கண்டிப்பா 57 வருஷம் இல்ல, நடுவில் அவங்க பிஜேபி கூடயும் திமுக வந்தாங்க, வாஜ்பாய் பீரியட்ல நம்ம கூட இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமா மேலிடம் கொடுத்துருக்குங்கிறது தான் சந்தேகம் கிடையாது. அதுதான் சொன்னேன், அதுக்கும் எவாஞ்சலிக்கல் கனெக்ஷன் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். மேலிடம் கொடுத்துருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த மேலிடம் எவ்வளவு தூரம் வச்சிருக்கோங்கிறது தெரியாது. நான் திமுக காரர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். நீங்க தமிழன் என்று சொல்லிக்கொண்டு தமிழர் நலனா சிறுபான்மை நலனா என்று வரும்போது இந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையா இருக்கலாம். அப்ப சிறுபான்மை தமிழர் இல்லையா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கிற நியாயம் எனக்கு இருக்கு. சிறுபான்மையினருக்கு தமிழ் என்பதை விட மதம் முக்கியமாக இருந்தது அப்படிங்க அவங்க யாரும் மறக்க முடியாது. இந்தியா முழுக்க சிறுபான்மையினர் தான் ஒன்றுன்னு இணைந்தார்களே தவிர தமிழ் கிறிஸ்தவர்கள் நாங்க மற்ற கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு எந்த கிறிஸ்தவனும் சொன்னார்ல. நாங்க தமிழ் முஸ்லிம்கள் மற்ற முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஹிந்து மட்டும் நான் தமிழன் வேற ஹிந்து வேறன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் தமிழன் வேற கிறிஸ்தவன் வேறன்னு சொன்னதில்லை, தமிழன் வேற முஸ்லீம் வேறன்னு சொன்னதில்லை. அதனால சிறுபான்மையினருக்கு முதல் முன்னுரிமை தங்கள் சமூகம், தங்கள் மதம். ஆனா திமுக என்ன பண்ணுது, தமிழ் என்ற பெயர்ல சிறுபான்மையினருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தமிழுக்கு கொடுக்கவில்லை. ஏன்னா தமிழ்ல தான் சார் அவ்வளவு இலக்கியங்கள் இருக்கு, அவ்வளவு ஆன்மீக இலக்கியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை நீங்க தூர வைத்து கொண்டு சிறுபான்மை ஓட்டுக்காக அவர்களும் தமிழர்கள் என்றெல்லாம் சொல்லி என்ன பண்ணிட்டு, இன்னைக்கு என்னுடைய கேள்வி, 60 வருஷமா இருந்த முஸ்லீம் லீக் நீங்க சிறுபான்மையினருக்கு அரணாக இருந்திருந்தால் ஏன் உங்களை விட்டு போனாங்க? நீங்க சொல்ற 57 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கட்சி அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அது 2004 இருந்தே அப்படிதான் இருந்தது. ஏன் உங்களை விட்டு போனாங்க? அப்படின்னா அவங்க நோக்கம் உங்களை மாதிரி தமிழெல்லாம் இல்லை, அவங்களுக்கு வேற நோக்கம் இருக்கு. தயவு செய்து அவர்களுக்காக தானே நீங்க திருப்பரங்குன்றத்திலே அந்த பல்ட்டி அடிச்சீங்க, இன்னைக்கு உங்களே மதிச்சுட்டு இருக்காங்க இல்லையே. அதனால திமுக ஒரு லெவலுக்கு மத்திய அரசை எதிர்க்கலாம். ஆனா அவங்க அப்பா வீட்டு சொத்தான பேசுறது, சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுறது, கவர்னரை செருப்பால் அடிப்பேன்னு பேசுறது, இதையெல்லாம் திமுக அலோவ் பண்ணிட்டு. பாஜக ஏதோ காரணத்துக்காக ரிட்டர்ன் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா கொடுத்தாங்க, அண்ணாமலை நல்லாவே பதில் கொடுத்தாரு, இல்லை என்று யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் வழக்குகள் இருந்தது, அது இருந்தது, எல்லாமே இருந்தது. எல்லாருக்குமே ஒரு கோபம் கூட உண்டு பிஜேபி மேல, இன்னும் என்ன பண்ணலாமே. ஆனா அவங்க மத்திய மாநில அரசுனுடைய, ஏன்னா இவங்க ஆட்சியில இருக்கிற ஒரு அரசாங்கம் என்பதன் ஒரு காரணமாக அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தார்கள். இப்ப திமுக ஆட்சியிலையும் இல்லை, இதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆகையினால காங்கிரஸ் தைரியமாக ஏறி அடிக்குது. வேடிக்கை என்னன்னா, ஜோசப் விஜய் ஏறி அடிக்கிறார், அப்பாவை காணும்னு சொல்றாரு. ரசிக்க வேண்டிய நேரம், ஆனாலும் வேற வழி இல்லை. அரசியல் நாகரிகம்ங்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் அரசியல் நாகரிக இருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வருது. ஏன்னா ரூலிங் பார்ட்டி அது. இதுதாங்க வேடிக்கை. இதுதான் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள வித்தியாசம்.
பிஜேபி நீங்க வேண்டிய கட்சி வேண்டாத கட்சி என்று இருந்தாலும் உங்களுடைய அரசியல் நாகரிகம் பார்க்கும். காங்கிரஸ் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டா நீங்க திமுக அரசியல் நாகரிகம் பார்க்காத கட்சி. என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நீங்க கேட்டீங்கன்னா அரசியல் நாகரிகம் பார்க்காத காங்கிரஸ் திமுகவுக்கு அரசியல் நாகரிகம் எதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். இல்ல இது இப்ப அப்படி சொல்லும் போது காங்கிரஸோட நின்னுடுமா? அடுத்தடுத்த கட்சிகள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களுக்கு இன்னைக்கு திரும்ப பேசியிருக்காருல்ல, முந்தானத்து அப்பா பேசுறார். அப்பா 6 மாசத்துல கவுந்துரும், ரெடியா இருங்க. 6 மாசம் இல்ல, நாளைக்கே கவுந்துரும், ரெடியா இருங்க. அது கொஞ்சம் டப்பா கலந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் தான் முதலமைச்சர்னு பேசுறாரு. பாவம், எனக்கு என்னன்னா இதே அவர் அப்படி பேசினா பரவாயில்ல. சேகர் பாபு நேற்று போராட்டத்துல மாண்புமிகு முதல்வர் சொல்றதுக்கு நாங்கள் கேட்க தயாரா இருக்கோங்கிறார். முதல்வர் ஜோசப் விஜய்ங்கிறது சேகர் பாபுக்கு மறந்து போச்சு. எனக்கு பயம் என்னன்னா இந்த திமுக காரங்கள்லாம் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்து கீழ்ப்பாக்கத்துல அனுப்பினா கீழ்ப்பாக்கத்துல இடம் இல்லாம போயிருமான்னு பயமா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அப்பா பேசுறார் முந்தா நாள் என்ன ஒரு கல்யாணத்துல 6 மாசத்துல தேர்தல் வரும், 5 வருஷத்துல இந்த ஆட்சி நிலைக்காது. இன்னைக்கு திருமாவளவன் சொல்றார் 5 வருஷம் இந்த ஆட்சி நிலைக்கும், நாங்க தான் முழுசா நாங்க இவரை சப்போர்ட் பண்ணுவோம். அது அடுத்த ஒரு கிராக் பார்த்துக்குங்க. எப்படி சொல்லணும்னா, நான் டெல்லியில போனா எல்லாரும் என்னை கிங் மேக்கர்னு சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை முதல் நாள். 2ஆம் நாள் கொடுத்தா திமுக கூட்டணியிலும் இழிவுபடுத்துகிறார்கள், தவேகா கூட்டணியிலும் இழிவுபடுத்துகிறார்கள். ஏன்னா நீ தானடா கிங் மேக்கர்னு நேற்று சொன்ன, இன்னைக்கு எப்படா இழிவுபடுத்திட்டாங்க? அதாவது அந்த கூட்டணியில ஏகப்பட்ட கீழ்ப்பாக்கங்கள் வந்து கொண்டு இருக்கிறது தவேகா கூட்டணியில. அது விஜய் பார்த்து பேர், அதெல்லாம் அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நேற்று வரை நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இந்த மதம் மாறின ஒரு ஆள் இருப்பார்ல, ஹிந்துலேருந்து ஒருத்தர் மதம் மாறினார், கிறிஸ்தவராக போனார். ஒரிஜினல் கிறிஸ்தவனை விட அதிகம் இந்து எதிர்ப்பு கத்தரவன் யாரா இருப்பான்? அந்த பாதியில கன்வெர்ட் ஆனவன். மதமானிப்புறம் முஸ்லீம் இருக்கிறார். ஒரிஜினல் முஸ்லீமை விட அதிகமா தாக்குறவன் யார் இருப்பா? பாதியில் கன்வெர்ட் ஆனவன். அப்படிதான் இப்ப உயித லீடர்ஸுக்கும் சிலர் போயிருக்காங்க. ஏன்னா கண்ணா பண்ணான்னு நாகரிகம் எல்லாம் பேசுறாங்க. அதே மாதிரி திமுகலேருந்து திடீர்னு கன்வெர்ட் ஆகி அங்க போனதுனால என்னனாலும் பேசலான்னு பேச ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று வரைக்கும் ஒன்னாதானே இருந்தீங்க, அதுக்குள்ள என்ன போச்சு உங்களுக்கு? அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு திடீர்னு இப்படி பண்ணீங்கன்னு. அதனால இதுல நமக்கு கருத்து என்பது, இந்த சண்டையை வேடிக்கை பார்க்கறதுக்கு சமுதாயம் தயாராக இருக்கிறது. நல்லா போடுங்கப்பா. அந்த இதுல இருக்குல்ல 23ஆம் புலிகேசியில சொல்லுவான்ல, பெருசா ஒரு ஸ்டேடியம் கட்டி இவங்களை சண்டை போட விடணும், ரசிக்கலாம் பார்ப்போம்.